ओम शांति. ओम शांति. பிரகாஷ்மணி தாதிஜியுடைய விசேஷமான हम सब बातों से परे परम योगी है. நாம் அனைத்து விஷயங்களையும் கடந்து இருக்கும் பரம யோகிகள். நாம் அனைத்து விஷயங்களையும் கடந்து இருக்கும் பரம யோகிகள். பர அப்படின்னா அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய, உயர்ந்து இருக்கக்கூடிய, எல்லா விஷயத்தையும் கடந்து இருக்கக்கூடிய பரம யோகி. பரே ரகனே வாலேகி பரம்தாம் நிவாசி போக்கல் ரக சகேங்கே. அப்பாற்பட்டு இருப்பவர்கள் தான் பரந்தாம நிவாசியாக இருக்க முடியும். பரந்தாம நிவாசின்னா சைலன்ஸாக இருக்கிறது, ஸ்வீட்டாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, புள்ளியாக இருக்கிறது. பாவசனை இந்த உலகத்திலே இருக்கலாம் பரந்தாமவாசியா. ஆனால் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அப்பாற்பட்டு இருப்பவர்கள் தான் பரந்தாம நிவாசிகளாக இருக்க முடியும். அது ஏன், இது ஏன், அவங்க எப்படி, இவங்க எப்படி, இந்த உலகாய விஷயங்களை உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க விடுபட்டு இருக்கிறவங்க தான் பரந்தாம நிவாசி. हमें सब काते कदम करके कर्माजीत बनना है, अभी कोई काता नहीं रखना है. நாம் எல்லா கணக்குகளையும் முடித்துவிட்டு விகர்மாஜீத்தாக வேண்டும். இப்பொழுது எந்த கணக்கையும் மிச்சம் வைத்துக் கொள்ளாதீர்கள். நாம் எல்லா கணக்குகளையும் முடித்துவிட்டு விகர்மாஜீத்தாக வேண்டும். இப்பொழுது எந்த கணக்கையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். கணக்கு அப்படின்னா என்னது? கொடுக்கல் வாங்கல். நான் அவங்களுக்கு இதை கொடுத்தேன், அவங்க எனக்கு இதை கொடுத்தாங்க, அது நல்லது கெட்டது எதுவுமே வேண்டாம். எல்லா கணக்குகளையும் முடித்துவிட்டு விகர்மாஜித்தாகும். இப்போ எந்த கணக்கையும் வச்சுக்காதீங்க. கணக்கு அப்படின்னா பாவா சொல்றாங்க, ஹமே கிசி भी इस दुनिया की हवाओं का शौक नहीं चाहिए. हम सारी दुनिया के शौकों से मर चुके हैं. நாம் இந்த உலகத்தின் எந்த ஒரு விஷயங்களினுடைய ஆர்வத்திலும் இருக்க வேண்டாம். நாம் இந்த உலகத்தின் எந்த ஒரு விஷயங்களிலும் ஆர்வத்தில் இருக்க வேண்டாம். நாம் முழு உலகத்தின் ஆர்வங்களில் இருந்து, ஈடுபாடுகளில் இருந்து இறந்து போய்விட்டவர்கள். நாம் இந்த முழு உலகத்தினுடைய விஷயங்களினுடைய ஈடுபாடுகள் இவற்றிலிருந்து இறந்து போய்விட்டவர்கள். हमें दुनिया की किसी भी मात्रा का शौक नहीं. நமக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு இம்மி அளவு கூட ஈடுபாடு, ஆர்வம் கிடையாது. அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, அவங்க என்ன ஆனாங்க, இவங்க என்ன ஆனாங்க. நமக்கு இந்த உலகத்தினுடைய நமக்கு தெரியும். கலியுகம்னா அங்கே என்ன இருக்க போகுது. ஒரு ரோட்டில் குப்பை தொட்டி யாராவது திறந்து கிண்டி பார்க்கணும்னு நினைப்பாங்களா? குப்பை தொட்டில் என்ன இருக்கும்? அதை கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்குமா அந்த ரோட்டில் உள்ள குப்பை தொட்டி? பாபா சொல்கிறேன், நீங்கள் கலியுகங்கிறது எல்லாருமே கடைசி கட்டத்தில் குப்பையை மட்டுமே நிறைச்சிருக்கக்கூடிய ஒரு காலம். விகாரம், துக்கம், வருத்தம், போட்டி, பொறாமை, சண்டை. அப்போ பாபா சொன்னார், நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஷயத்திலும் சிறிதளவு கூட ஈடுபாடு இல்லை. ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு துக்கம்தான் மிச்சம். இந்த உலகத்தினுடைய விஷயங்களில் ஈடுபட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு அங்கே துக்கம்தான் மிச்சம். நமக்கு தெரியும் கண்டிப்பாக. ஷௌக்கே, நமக்கு ஆர்வம் எதில் இருக்குது? நமக்கு உலகத்தில் ஆர்வம் இல்லை. நமக்கு ஆர்வம் எதில் இருக்குது? சத்தியுகத்தில் இருக்கு. சத்தியுகத்தில் தான் நமக்கு ஆர்வம் இருக்குது. அதுக்கு எது மேலே ஆர்வம் வரணும், அல்லது யார் மேலே ஆர்வம் வரணும்? பாபா மேலே நமக்கு ஆர்வம் வரணும். ஷௌக்கு ஹே மேரா பாபா பஸ் அவர் கோயி நகி. நமக்கு ஆர்வம் இருக்குது, என்னோட பாபா, அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. நம்ம ஆர்வம் எல்லாம் எதில் இருக்குது? ஈடுபாடெல்லாம் எதில் இருக்குது? என்னுடைய பாபா பஸ். மேரா பாபு, என்னுடைய பாபா. இதில் ஒரு சின்ன ஃபோட்டோ. ஹிந்தி படிக்க தெரியுமா? நேரம் படிக்க கற்றுக்கோங்க, கண்டிப்பாக
ஆனாவனான்னு ஆரம்பிச்சிடலாம். யூடியூப்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். கேட்டாங்கன்னா அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. டெய்லி ஒரு எழுத்து அழகா எழுதிச்சு. मैं अकेला ही काफी क्योंकि मेरे साथ सर्वशक्तिवान है. मैं अकेला ही काफी. अकेलाना தனியா இருக்கிறது. मैं अकेला ही काफी. நான் தனியா இருக்கிறதே எனக்கு போதும். என் பிள்ளை இல்லையா, மச்சான் இல்லையா, மாமா இல்லையா, சித்தப்பா இல்லையா, பெருப்பியா இல்லையே, அதெல்லாம் இல்லை. பிள்ளை இல்லையே, தாத்தா இல்லையே, நான் தனியாக இருப்பதே எனக்கு போதும். ஏனெனில் என்னோட சர்வசக்திவான் இருக்கிறார். ஏனெனில் என்னோட சர்வசக்தி. இது யார் சொல்றது? பிரிஜ்மோகன் ராய் வந்து சொல்லியிருக்கிறார். அவர் 92 வயசுக்கு அப்புறம் சொல்றாரு, எனக்கு தனிமையே ரொம்ப போதுமானது தான். ஏன்னா என் கூட யார் இருக்கிறா? சர்வசக்திவான் இருக்கிறார். நீங்க வீட்டை விட்டு, உறவை விட்டு, உலகத்தை விட்டு ஒதுங்கிலாம் இருக்க வேண்டாம். நீங்க எல்லாருக்கூடையும் இருங்க. ஆனாலும் நீங்க யாருன்னா தனியாளதான். அவங்கவுங்க கணக்கு வழக்கு வேற வேற. பஸ்ல நம்மளோட நிறைய பேர் ஏறுவாங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? அவங்கவுங்க இடத்த பஸ் ஸ்டாப் வந்தது இறங்கி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருடைய பஸ் ஸ்டாப்பும் வேற வேற. நான் ஆத்மா எப்படிப்பட்டவர் தான்? தனியானவர் தான். இந்த தனியான நிலையே எனக்கு போதும். ஏனெனில் என்னோட சர்வசக்திவான் இருக்கிறார். இங்க பாபா சாதி சொல்றாங்க, என்னுடைய பாபா இந்த ஆர்வம் எனக்கு போதும், வேறு எதுவும் வேண்டாம். என் ஆர்வம் எல்லாம் எதுல இருக்குது? என்னோட பாபா. நிறைய இடத்துல அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரே ஒரு அம்மா மட்டும் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் கணவர் கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒத்தைக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சு, ஒரு அம்மா, உங்களுக்கு சொந்தக்காரங்களுடைய உதவி இல்லை, வீட்டில் கணவர் இல்லை, ஒத்தைக்கு ஒரு பையன் மட்டும் இருக்கிறாங்க. அந்த அம்மா வாயிலிருந்து என்ன வருதுன்னா, என் பையன்தான் எனக்கு உலகம், என் பையன்தான் எனக்கு, நான் வாழ்றதெல்லாம் யாருக்காகத்தான்? அவனுக்காகத்தான். எனக்குன்னு ஒரு ஆசை, எனக்குன்னு ஒரு விருப்பம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், நான் அந்த ஊருக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அந்த குளத்தை போகணும், அதெல்லாம் ஒன்று. எனக்கு உலகம் யார் தான்? இப்படி ஏகப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற எதுலையுமே ஈடுபாடு இருக்காது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிள்ளை தான் உலகமாக தெரியும். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு அப்படித்த பிள்ளைக்காகவே தான் வாழ்கிறாங்க. வேலை பார்க்கறது யாருக்காக? சம்பாதிக்கிறது யாருக்காக? சாப்பிடாம சேர்த்து வைக்கிறது யாருக்காக? பிள்ளைங்களுக்காக. இது அவங்களுக்கு அது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஏதாவது, அந்த குழந்தை நம்மகிட்ட சண்டை போட்டுடுச்சுன்னா நம்ம உலகமே காலியாக போயிடுச்சுன்னு. இங்கே என்னுடையவர் ஒரு பாபா, என்னுடைய உலகம் யாரு? எப்படி ஒரு அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு என் பிள்ளை தான் உலகம், அதை தவிர எனக்கு வேற உலகம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி, நமக்கு பிள்ளையும் அவர் தான், தந்தையும் அவர் தான், நண்பரும் அவர் தான், உதவியாளரும் அவர் தான். ஓ மேரா பாபா பஸ், என்னுடைய பாபா, அது போதும். வேற எதுலையும் எனக்கு நாட்டம் ஈடுபாடு இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா நமக்கு பல பிறவியா பல விஷயத்துல நாட்டம் கொண்டு நட்டம் அடைஞ்சது தான் மிச்சம். நீங்க எதுல நாட்டம் கொண்டாலும் சரி, அதுல அடி கொடுத்துடும். எதுலையாவது உங்களை இன்ட்ரெஸ்டா போங்களேன், பாட்டு, டான்ஸு, கூத்து, என்னமோ அரசியல், எங்கனாலும் போங்க, ஒரு கட்டத்துல அது உங்களை அடிச்சு விட்டுரும், உங்களை ஏமாத்தி விட்டுரும். நீங்க நினைச்சது அங்க என்ன பண்ணாது, இருக்காது, கிடைக்காது, நடக்காது. அப்போ நமக்கு இந்த ஆத்மாவில் 84 ஜென்மத்துக்கான ரெக்கார்டு இருக்கிறதுனால அனுபவம் இருக்குது. எதை நாடி சென்றாலும் அதில் துக்கத்தை தவிர நமக்கு வேறு எதுவுமே இல்லை. நாடாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்படின்னா எதுலையும் மாட்டிக்காம, நாடாமல் தான் என்ன அர்த்தம்? எதுலையும் நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, மாட்டிக்க கூடாது. கட்சிக்காரங்க கூப்பிடுவாங்க, ஜாதிக்காரங்க கூப்பிடுவாங்க, சரி என்னப்பா உனக்கு சண்டை வேணும்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், கெட்டிக்கிறேன். உன் கூட சேர்ந்துட்டு ரோட்டில் உட்காந்துலாம் கோஷம் போடணும்லாம் முடியாது. நமக்கு தெரியும், பல பிறவியா பல ஜாதி, பல கட்சி, பல மதத்துக்கு கோஷம் போட்டு நமக்கு ஏமாற்றத்தை தவிர நமக்கு வேற ஒன்றுமே அங்கே கிடைக்கல. நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்ம சொத்து வீணாதை தவிர வேற ஒன்றுமே அங்கே கிடைக்காது. முதல்ல அதை தாரேன், இதை தாரேன், அதை கொடுப்பான், இதை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஏமாற்றம். பாபா சொல்றார், ஆத்மாவில் அனுபவம் இருக்கிறதுனால இப்போ நமக்கு எதுலேயும் என்ன கிடையாதுன்னா நாட்டம் இல்லை. இது ஒரு பக்குவ நிலை. நான் இப்போ எதுலேயுமே ஓரளவுக்கு கொஞ்சம்
பக்குவம் அடைஞ்சவங்கன்னா கடைசி காலத்தில் கோயில் விட்டு குளம் விட்டு இருப்பாங்க. வேற எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டாக போக மாட்டாங்க. அது அந்த பக்குவத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ஞானமே வரும். நமக்கு சாமி தான் எல்லாம் அப்படின்ற ஒரு பக்குவம் வரணும். பாபா சொல்ற இப்போ நமக்கு நாட்டம் என்பது ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் இல்லை. சர்வீஸ் பாபா கீகே, பச்சே பாபா கேகே, யக்ஞ பாபா கேகே. இந்த வார்த்தையை யார் சொல்றா? பிரகாஷ் மணிதாதி சொல்றாங்க. பிரகாஷ் மணிதாதி யாரு? ஒரு ஓரத்தில் ஒரு வீட்டில் தனியாக குடியிருக்கிறவங்களா? இல்லையே. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சேவை முன்னால் இருக்குது. எத்தனை சென்டர் இருக்குது, எத்தனை சகோதரிகள் இருக்கிறாங்க, எத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ சேவா பிரம்மாண்டமான பொறுப்பு உடையவங்க. அவங்க இந்த வார்த்தை சொல்றாங்க. சேவை இருக்குது. அது யாரோட சேவை? பாபாவுடைய சேவை. இங்க நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருடைய குழந்தைங்க? பாபாவுடைய குழந்தைங்க. யஜ்ஞத்துல ஏகப்பட்ட வரவு செலவு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸும் கூட இருக்குது. ஆனா இது யாருடைய யஜ்ஞம்? பாபாவுடைய யஜ்ஞம், பாபாவுடைய சேவா, பாபாவுடைய குழந்தைங்க. இதை பாபா பார்த்துக்க போறார். நான் ஏன் இதை நினைச்சு கவலைப்படணும்? பாபா இருந்து சேவா பண்ணுங்கன்றார். சேவைக்காக கவலைப்படுங்கன்னு சொல்லல. எல்லார்ட்டையும் அன்பா இருக்குன்னு சொல்றாரு. ஆனாலும் யார்ட்டையும் போய் மாட்டிக்க கூடாதுன்னு அப்போ தாதி சொல்றாங்க, சேவா பாபாவுடையது, யஜ்ஞம் பாபாவுடையது. அப்போ குழந்தைங்க பாபாவுடைய குழந்தைங்க. அப்போ நாம லௌகிகத்தில் இருக்கிறோம்னு வச்சுப்போமே, நமக்கும் ஒரு சேவை இருக்கும், லௌகிக டியூட்டி. அந்த டியூட்டி யாருடைய டியூட்டி? பாபாவுடைய சேவை. அது பாபாவுடைய சேவை. நமக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது லௌகிகமா. அந்த குடும்பமும் யாருடைய குடும்பம்? பாபாவுடைய குடும்பம். நமக்கும் கூட சொத்துக்கள் இருக்குது. ஆனாலும் அது யார் கொடுத்த சொத்து? அப்போ பாபாவோடதுன்னு நாம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. என் பையன்னா இவனுக்கு நான் போன பிறகு என் பையனை யார் பார்த்துப்பான்னு தெரியல, நான் இருக்கும்போதே இது இப்படி அலையுது. எத்தனை அம்மா அப்பாக்கள் சொல்றாங்க, பிகேவே சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு பாபா மேல நம்பிக்கை இருக்கா? இல்லையா? இல்லை, இல்லவே இல்லை. இருந்துச்சுன்னா ஏன் கவலை அப்படிங்கிறது எதனுடைய அடையாளம்? மட்டும்தான் அவநம்பிக்கையுடைய அடையாளம் மட்டும்தான். நிச்சய புத்தி, விஜய். நம்பிக்கை இருக்கு. இது பாபா வீடு, இது பாபா குழந்தை. எத்தனை முறை மண்டையில குட்டினாலும் பத்தாது. இது பாபா குழந்தை, இது பாபா குழந்தை. ஐயோ அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, அவங்களுக்கு என்னமோ ஆயிடணும். அப்போ இங்கே என்ன இருக்குது? அது என்னோட குழந்தைன்னு வந்துடுதில்லை, இது என்னோட பிஸ்னஸ்ன்னு வந்துடுதில்லை, இது என்னோட வீடுன்னு வருதில்லை. அந்த என்னோடவுக்கு என்ன உண்டு? என்னுடையதுங்கிறதுக்கு என்ன உண்டு? அடி உண்டு. என்னுடையது ஒரு பாபா. இது பாபா குழந்தை, இது பாபா வீடு, இது பாபா சொத்து, இது பாபா விஷயம். நீங்க ஒப்படைச்சாதான் அது தீரும். உங்க கையில புட்டு இருக்குது, மூடிக்கிட்டே இருப்பீங்க. டாக்டர் சரி பண்ணிடுவாரா? கையை யார்கிட்ட காமிக்கணும்? அவர் என்னமோ செய்வார், கிண்டுவார், கிளம்புவார். விடலாமா விடக்கூடாதா? விட்டுறணும். அப்பந்தான் அந்த புண்ணு என்ன பண்ணணும்? ஆகும். நீங்க மூடி இப்படியே கையை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது ஏன் பிள்ளை, இது ஏன் குடும்பம், இது ஏன் சொத்து, இது ஏன் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கோன்றார். அது நாளுக்கு நாள் அது முறையேறிக்கிட்டே இருக்கும். அது இன்னும் சமாளிச்சுக்கணும். நீங்கள் மூடி வச்சுக்க பொத்தி வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த உடம்பு இது பாபாவுடைய உடம்பு. பாபா இதை நல்லா வச்சுக்கணும்னா வச்சுக்கோ, சேவை வாங்கணும்னா என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. இல்லைன்னா நீ எடுத்துக்கோ, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. இது யார் சரீரம்? இது ஒரு சரீரம் பாபா. நீங்கள் அந்த ஸ்டைலில் பேசுனீங்கன்னா அவர் இதை பார்க்கறதுக்கு கட்டுப்பட்டவர். பந்தனத்தில் கொண்டு வந்துடலாம். பாபா என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, நான் 20 வயசில் எப்படி இருந்தாலும் தெரியுமா? நீங்கள் மட்டுமா? எல்லாரும் தான் நல்லா தான் இருப்போம். 20 வயசு கதையாவே இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? பேசிட்டு. நான் 20 வயசில் நான் 40 வருஷமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. அதனால் என்ன கணக்கு அப்புறம் தானே ஸ்டார்ட் ஆகும். 40 வருஷமா நான் ஊசியே போட்டலை. ஊசி போடலைன்னு என்ன, அது வரலாம் பெருமைக்கான விஷயம்லாம் இல்லை. கணக்கு இல்லை. கணக்கு வந்துச்சுன்னா ஆப்ரேஷன்னாலும் போய்தான் ஆகணும். அம்மாவுக்கு இல்லையா, பாபாவுக்கு இல்லையா, தாதிகளுக்கு இல்லையா? எல்லாருக்கும் ஆப்ரேஷன் இருந்துச்சு. அவங்களுக்கு சுகர் இல்லையா, அவங்களுக்கு ப்ரெஷர் இல்லையா, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க யாரும் எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு புலம்பலை. வர்றவங்கள்ட்டெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு சொல்லலை. இருந்துச்சுன்னா மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க. பாபா சரீரத்தை மெயின்டைன் பண்ணணும். அது கவலைப்பட்டுக்கிட்டே மெயின்டைன் பண்ணணுன்றது கிடையாது. அப்போ கவலை அப்படிங்கிறது யாருக்கு வரும்? என்னோடதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கவலை வரும்.
பாபாவோடதுன்னா அங்கே என்ன கிடையாது, கவலை கிடையாது. அப்போ பாபா சொல்றார், தாதி சொல்றாங்க, இது பாபாவுடைய யஜ்ஞம், இது பாபாவுடைய சேவா, இது பாபாவுடைய குழந்தைங்க, அது புத்தியில இருக்கிறது. அப்போ இது நினைவில் இருக்கட்டும், ஜீவன் பாபா கீகை, இந்த வாழ்க்கை பாபாவுடையது, தன் பாபாக்காக, இந்த பணம் பாபாவுடையது, கமாத்தே பாபா கேலியே, சம்பாதிப்பது பாபாவுக்காக, கர்த்தே பாபா கேலியே, செய்வது பாபாவுக்காக, ஜீத்தே பாபா கேலியே, வாழ்ந்திருப்பதே பாபாவுக்காகத்தான், சப்குச் பாபாகே, யஹே ஏக சப், எல்லாமே பாபா. இதுதான் ஒரே ஆர்வம், பாக்கி கோயி ஷோக்கு நகி, மற்றபடி எந்த ஒரு ஆர்வமும் வேண்டாம், எல்லாமே பாபாவுக்கு, எல்லாமே பாபாவுக்கு, எல்லாமே பாபா. இதுதான் நமக்கு ஆர்வம், இதுதான் ஆர்வம், பாக்கி கோயி ஷோக்கு நகி, மற்றபடி நமக்கு வேற எந்த ஆர்வமும் வேண்டாம், பாபா பாபா பாபா, பாபாவுக்கு தாதிகளுக்கெல்லாம் என்ன தெரியும், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, யாரை தவிர, பாபா தவிர. அப்போ அதனால அவங்க அந்த உயர்ந்த நிலையை அடைச்சு, அவங்கள பார்த்தா 1000 லட்சக்கணக்கான ஆத்மாக்களுக்கு ஒரு செகண்ட்ல சாந்தி கிடைக்குது. அப்போ அந்த சக்தி ஒரு பாபான்னு நம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. சொல்லுவாங்க தாதி, வெள்ளை சட்டை காலி பை, வெள்ளை சட்டை காலி பை, என்னோடதுன்னு ஏதாவது வச்சுக்கிட்டா தானே கவலை. பாபா பியூரா வச்சிருக்கிறார், காலியா வச்சிருக்கிறார். காலியா வச்சிருக்கிறது என்னதான் நல்லது தானே. காலியா இருக்கிறது இல்லைன்னா நமக்கு பொருள் புத்தியில போயிடும். பாக்கெட்ல 1 கோடி ரூபாய் பணம் இருக்குதுன்னா நீங்க எங்க பாபாவை நினைக்க, பணத்தை காப்பாத்துறதுலாம் நமக்கு கவனம் இருக்கும். அப்போ இது காலி, இது பாபாவோடது அப்படிங்கிறது மைண்ட பதிவு பண்ணிடுது. ஜஹான் தக் ஜீனாகே வஹான் தக் சீக்னாகே, பாக்கி கோயி ஷௌக் நஹி, சப்குச் பாபா காகே. அப்போ நமக்கு ஒரே ஒரு ஆர்வம், எல்லாமே பாபா, மற்றபடி வேற எந்த ஆர்வமும் கிடையாது. மற்றபடி இன்னொரு விஷயம் இருக்குது, எதுவரை உயிர் இருக்குமோ அதுவரை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் பாபா, எல்லாம் பாபா. ஆனா உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். தெரியாத ஒன்றை கற்றுக்கணும். அப்படின்னா நீங்க உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வருஷம் போன வருஷம் செய்யாத ஒன்று ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டீங்களா? அது சமையலாக கூட இருக்கலாம், இல்லை துணி தைக்கிறதா கூட இருக்கலாம், இல்லை படம் வரையதாக இருக்கலாம், இல்லை பாட்டு பாடுறதா இருக்கலாம், இல்லை ஹிந்தி கற்றுக்கோங்க, தெலுங்கு கற்றுக்கோங்க, மலையாளம் கற்றுக்கோங்க, எதையாவது ஒன்று புதுசாக என்ன பண்ணிக்கோங்க. அதுக்கான குறை, ஒரே வேலையை மட்டும் ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா எது கூட்டிகிட்டே இருக்கும். அது பெரிய ஆளாயிட்டாங்கன்ற அந்த ஒரு எண்ணத்தில் மற்றவங்களை எல்லாரையுமே எப்படி தான் பார்ப்பாங்க. புதுசாக கற்றுக்க ஒரு பணிவு தானாக வரும். ஏன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே அங்கே என்ன தேவைப்படுது, கற்றுக்கணும்னாலே என்ன தேவைப்படுது. சில பேருக்கு கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்களுக்கு பணிகிறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் வேண்டாம், சரி உங்களுக்கு பிடிச்ச எதையாவது ஒன்றையாவது என்ன பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க. எதையாவது ஒன்று கற்றுக்கோங்க, கூட துடைக்க கற்றுக்கோங்க, க்ளீன் பண்ண கற்றுக்கோங்க, எதையோ ஒன்று கற்றுக்கோங்க. பாபா சொல்கிறார், இதெல்லாம் சொல்ல வரல. இப்போ பாபா டெய்லியும் முரளியே நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு. முரளியிலேருந்து கேட்ட விஷயத்த கேட்டுட்டு இருக்கிறோம்லாம் இல்லை. நீங்கள் கவனமாக இருந்தாலும் அதில் ஏதாவது புது விஷயம் வருதுன்னு நமக்கு புரியுது. டெய்லி வாணியில நமக்கு புது புது விஷயத்த பாபா என்ன பண்ற, வெளி உலகத்துல சொல்றாங்க புதுசாக கற்றுக்கோங்கன்னு. ஆனா பாபா சொல்றாரு, வாணிக்குள்ளேயே நமக்கு புதுசா டெய்லி நிறைய விஷயத்த என்ன பண்றாரு சொல்றாரு. நீங்க அட்டென்ஷனா இல்லை, ஒரு ஸ்டூடெண்டா இல்லை அப்படின்னா அந்த புது விஷயம் நமக்கு காதில் விழுந்தாலும் அது புதுசாவே தோணாது. அது இந்த அப்படியே இந்த காலை வாங்கி அந்த காலை விழுவும், அவ்வளவுதான் அது. ஆனா இன்னைக்கு ஒரு இதுவரைக்கும் சொல்லாத ஒரு பயிற்சியை, ஒரு ரகசியத்தை பாபா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார். ஆஹா, இன்னைக்கு இந்த பாயிண்ட் எனக்கு புதுசா இருக்குதுன்னு ஒரு அண்டர்லைன் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்கோங்க. இந்த கத்துக்கிற விஷயம் சாவர வரைக்கும் நடக்கும்ன்றார் பாபா. எது வரைக்கும் நடக்கும்? இன்னைக்கு தான் நான் சரீரம் படுத்துறேன்னா இன்னைக்கு எதையாவது நான் கத்துக்கணும். இல்லை நான் நேரத்தை செத்து போயிருக்கலாம். இன்னைக்கு எதுக்கு உயிரோட வச்சிருக்கிறாரு பாபா? இந்த ஒப்பம் இந்த கர்மா என்ன வீடு எல்லாம் முடிஞ்சுருவாங்களே, அந்த வீட்டில் சில பெருசுக்கு ஒப்பாரி இருக்கும்போது சொல்லும், இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கறதுக்காக நீ ஆட்டம் வச்சிருக்காங்க, உன்னை யாரும் இந்த கன்றாவியை பார்க்க சொல்லும். அவங்க புலம்புறது கரெக்டு, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய துக்கம், பெரிய சாவு. அவங்க சொல்கிற வார்த்தை என்னது,
இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கறதுக்காக நான் வச்சிருக்கேன், ஆண்டவன் நீ வச்சிருக்கிறான். பாபா சொல்றாரு, நீ அதை பார்க்கறதுக்காக இல்லை, புதுசாக கற்றுக்கிறதுக்காக இருக்கிற. இன்னும் ஆத்மாபிமானம் 100%, ஆத்மாபிமானியான 100% ஆகலை, பாப்சமான 100% ஆகலை, மாயாஜீத் 100% ஆகலை, விக்ரமாஜீத் 100% ஆகலை. இன்னும் ஆக வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கு நான் டெய்லி புதுசாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும், பயிற்சி செய்யணும், அனுபவம் பண்ணணும். இன்னும் என்னை சுற்றி உள்ள எல்லா ஆத்மாக்களும் நான் ஞானம் கொடுக்கவே இல்லை. செய்ய வேண்டிய வேலை 1000 இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இந்த கன்றாவையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால டெய்லி அவங்க என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க? துக்கம். கன்றாவின்னா அவங்க சொல்றது என்ன? அவங்க சந்திக்கிற துக்கத்தை தான் அப்படி சொல்ல முடியாமல் சொல்றாங்க. கன்றாவியெல்லாம் பார்க்கறதுக்காக நீ ஆண்டா வச்சிருக்கிறான். பாபா சொல்றாரு, இல்லை, உங்களை வச்சிருக்கிறது எதுக்குன்னா நீங்க பாப்சமான ஆகணும், மற்றவங்களையும் பாப்சமா ஆகணும். அதுக்கு நீங்க டெய்லி பாபாட்ட புதுசாக தெரிஞ்சுக்கணும். ஒரு குருவுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு மாஸ்டருக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு ஆசிரியருக்கு பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா அவர் இருக்கும்போதே அவருக்கு இருக்கிற எல்லா வித்தையும் என்ன பண்ணிக்கணும்? கற்றுக்கணும். அப்போ பாபா இருக்கும்போது நான் அன்பை கற்றுக்கலைன்னா, அமைதியை கற்றுக்கலைன்னா, சந்தோஷத்தை கற்றுக்கலைன்னா, எப்போ நான் அமைதியாக இருக்க போகிறேன், எப்போ அன்பாக இருக்க போகிறேன், எப்போ ஆனந்தமாக இருக்க போகிறேன்? அப்போ நீங்கள் வானிலை அட்டென்ஷன் கொடுத்தாதான் அது கற்றுக்க முடியும். நீர் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்? கற்றுக்கிட்டே இருக்கும். கற்றுக்கொள்வது தான் வாழ்க்கை. கற்றுக்கொள்வது நின்று போயிடுச்சுன்னா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போது பாபா சொல்கிறார், யாரும் உங்களுக்கு வேறு எதுலையும் வேண்டாம், பாபா பாபா பாபா. இன்னொரு விஷயம், கற்றுக்கொள்ளணும். இந்த ஒரு ஆர்வம், அது எல்கேஜி குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைகிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிற விஷயம் ஒன்று இருக்கும். இருந்துச்சுன்னா அதை புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து அலட்சியமாக நடத்த மாட்டீங்க. அதை வாப்போன்னு பேச மாட்டீங்க, வாங்க போங்கன்னு சொல்லுவீங்க. எப்போ ஒரு குழந்தைய உங்களால் வாப்போன்னு சொல்ல முடியுது? நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், அதுகளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறதுனால வாப்போன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாத அறிவு, பண்பு அந்த குழந்தைகிட்டையும் கண்டிப்பாக இருக்குதுன்னு புரிஞ்சா அதை வாப்போன்னு சொல்ல மாட்டோம். இது ஏதோ கோயம்புத்தூர்காரங்க மட்டும்தான் வந்து சின்ன பிள்ளைங்களெல்லாம் வாங்க போங்கன்னு சொல்கிறாங்க, இங்கே உள்ளவங்க அப்படின்லாம் இல்லை. நியாயமாக நம்ம ஒவ்வொரு குழந்தையுமே குழந்தையவே மரியாதை கொடுக்கணும்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவங்கள்ட்டையும் ஏதோ ஒரு விஷயம், புது விஷயம் என்ன பண்ணுது? பாபாவுடைய குணம் என்ன பண்ணுது? இருக்குது. பாபாவுடைய ஒரு சிறப்பு குணம் இந்த ஆத்மாட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சா நான் இந்த ஆத்மா எப்படி அவமரியாதை நடத்த முடியும்? அலட்சியமாக எப்படி நடத்த முடியும்? அப்போ நான் உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நான் மரியாதை குறைவாக நடக்க முடியுமா? நான் உங்கள்கிட்ட மரியாதையாக நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? நான் உங்கள்கிட்ட கற்றுக்க தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் பாபா குழந்தை, உங்கள்கிட்டையும் பாபா ஒரு ஸ்பெஷல் சரக்கை உங்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. என்கிட்ட மட்டும்தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறாருன்னா இல்லை, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொருத்தையும் இல்லாத ஒன்றை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் வீட்லேயே யோசிச்சுக்கோங்க, லௌகிக்க வீட்லேயே யோசிச்சுப்பாங்க. உங்கள்கிட்ட இல்லாத இத்தனை நல்ல வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் மதிக்கிறவங்க அவங்கள்ட்ட எங்கேயாவது சண்டை போட கற்றுக்குறோம். அப்போ மதித்தோன்னா நம்ம என்ன பண்ணிப்போம்னா கற்றுப்போம். மதிச்சோன்னா என்ன பண்ணிப்போம்? கற்றுப்போம். பாபா சொல்ற, உயிர் இருக்கிற வரைக்கும் எதையாவது என்ன பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே மாட்டிக்காதீங்க. அந்த குழந்தை மூலமாக பாபா எனக்கு எதை கற்றுக் கொடுத்தாரு. என்ன சொல்லணும்? அந்த ஆத்மா மூலமாக எனக்கு பாபா இதை அப்போ குடும்பம் எப்படி இருக்கும், சமூகம் எப்படி இருக்கும்? அப்போது நீங்கள் கற்றுக்கணும்னு இருந்தால் அது வாழ்க்கை, அந்த ஆர்வம் இருக்கணும். पढ़ाई का शौक रखना है जरूर, लेकिन ऐसे भी नहीं पढ़ाई का शौक है तो सेवा से किनारा हो जाए. அதுக்காக இப்படியும் இருந்துடக்கூடாது, எனக்கு படிப்பில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, சேவையெல்லாம் என்னை கூப்பிட்றாதீங்க. வாணின்னா வாணி தான், சேவைக்கெல்லாம் கூப்பிட்றாதீங்கன்னு சில பேர் சேவைனாலே ஓடுற ஆட்கள்லாம் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? சேவை ஏன்னா சேவைன்னா சம்ஸ்கார சந்திப்பு தேவை. சேவை பண்ணணும்னா உங்கள் குணத்தை நான் புரிஞ்சுக்கணும், என் குணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னா நான் எங்கேயே வரமாட்டேன். நான் சேவைக்கே வரல. இந்த சேவைக்கே வரலைங்கிறவங்களுக்கு பந்தனை இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, உடம்பு முடியலன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு யாரையும் ஒத்து போகலைன்னு அர்த்தம். அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணலை? ஒத்து போகிறதுங்கிறது நீங்கள் ரைட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த ஆத்மா தப்புன்னு சொல்லும். அதை செய்யக்கூடாதுன்னு அந்த பாபா சொல்கிறார், வளைக்கிறதுக்கு தான் சேவா. சேவா எதுக்காக? வளைக்கிறதுக்கு. பாபா சொல்கிறாங்க, நான் படிப்பில் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சேவையை விட்டு ஒழிக்கிறாருங்கன்ற. படிப்பாக இருந்துட்டு போட்டோம். அதே இது நமக்கு என்ன வேணும்? சேவா பண்ணலைன்னா படிப்பு ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. சேவை கடமை எதுக்காக?
படித்த படிப்பை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் தியரியாகவே கேட்டுட்டு இருக்கிறீங்க, ப்ராக்டிக்கலே இல்லைன்னா அந்த தியரி கூட என்ன இல்லை. இந்த வாணி கேட்டு சேவா பண்ணாத ஆத்மாக்கள் பெரும்பாலுமே தாரணாமூர்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கள்ட்ட வாய்ப்பு இருக்காது. நீங்கள் சேவையிலையும் போக போக போகத்தான் பாபா சொன்னதை முழுமையாக அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. ஆமாம் பாபா சொன்னார்ல, ஆமாம் வீட்டில் எல்லாம் அது ஞாபகத்துக்கு வரதை விட பாபா வீட்டில் நம்ம ஞாபகத்துக்கு. அப்போ சேவை களம், படிப்பில் ஆர்வம் வேண்டும். அதற்காக படிப்பில் ஆர்வம் இருக்கிறது சேவையை ஒதுக்கி விட்டேன் என்று சொல்லக்கூடாது. கருபாத்துக்கா பேலன்ஸ் சாகியே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் சமநிலை வேண்டும். படிப்புனா படிப்பு, சேவானா சேவா, யோகானா யோகா, அதையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நான் படிப்பேன் சேவா பண்ணி உட்காந்து யோகா பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இப்படி ஒரு கூட்டமும் இருக்குது. யோகானாலே ஆகாது, பாபா ரொம்ப எட்டி பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஒரு நாள் உட்காந்து இப்போ தெரியுமா உங்களுக்கு 3 மணி நேரம் ஒவ்வொரு சென்டர்லேயே உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு போட்டிக்காவது நம்மளாம் என்ன பண்ணணும், அதை போங்க பிரதர் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கால் இந்த மாற்றி போடுறேன், இந்த காலை இங்கே மாற்றி போட்டிருக்கேன், 3 மணி நேரம் அசையாமல் உட்காந்துருக்கேன், இது ஒரு போட்டியா? அதை நான் நடந்துக்கிட்டே பார்ப்போம்னு நினைக்கிறேன். சவால் தான். ட்ரை பண்ணி பார்ப்போமே. கை அசைஞ்சிட்டாப்புல ஒரு 100 மார்க்கு பாபா கம்மி போட போறாரா? நினைச்சதுக்கு பாபா யாரை என்ன போடுவார்? பாபா மார்க். நீ 3 மணி நேரம் நினைக்கிறீங்களே, நினைக்க முடியுதான்னு செக். நிறைய பேர் விளையாடுறதுக்கு நானே விளையாட போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆத்மாவுக்கு தோல்வி பயம் இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்குது? தோல்வி பயம். தோல்வி பயம் உள்ளவங்க என்னைக்கு ஜெயிப்பாங்க? நான் உட்காடுறேன், யோகா பண்ணுறேன், தோத்துட்டு போகிறேன், இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை ஜெயிச்சுட்டு போகிறேன். முதல் நாளே ஜெயிச்சிடணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு நாள் ஜெயிக்கவும் மாட்டாங்க, விளையாடவும் மாட்டாங்க. பாபா சொல்ற ஒரு சவால் வேணும். எல்லாரும் பண்ணுறாங்களே, நான் பண்ண மாட்டேன். எனக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் நான் 2 கொம்பா? இந்த 3 மணி நேரம் உட்காந்து யோகா பண்ணுறவங்களுக்கு 2 கொம்பு இருக்கும், இல்லை 3 கொம்பு இருக்காது. அவங்களுக்கு மட்டும் 8 நாள் யோகா கிளாஸ் கோர்ஸ் கொடுத்துருக்காங்களா? எல்லாருக்கும் அதே சண்டே சோர்ஸ் தான், எல்லாருக்கும் அதே ஆத்மா பரமாத்மா தான். அவங்களால முடியும்னா என்னாலையும் முடியும். ஏன் முடியாது? பாபா சொல்கிறார் எதா. அப்போ யோகின்னா யோகியாக இருக்கும், சேவாதாரினா சேவாதாரியாக இருக்கும், ஞானினா ஞானியாக இருக்கும். ஸ்டூடெண்டாக இருக்கிற நேரத்தில் ஸ்டூடெண்டாக இருக்கு, சேவாதாரியாக இருக்கிற நேரத்தில் சேவாதாரியாக இருக்கு. யோகாவுக்கு சான்ஸ் கிடைக்குதா? உங்களை விட இந்த இடத்துல வேறு யாரும் யோகா பண்ணக்கூடாது. அப்படி ஆடாமல் அசையாமல் அங்கே சத்தம் கேட்டுச்சு, இங்கே சத்தம் கேட்டுச்சு, அவங்க கூட்டம். அதனால என்ன, நான் பாபாவும் நான் இந்த இடத்துல வேறு எதுவுமே என்ன பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போது எல்லாத்துலேயும் பேலன்ஸ் வேணும். ஞானத்துலேயும் ஆர்வம், யோகத்திலையும் ஆர்வம், சேவையிலையும் ஆர்வம் இருக்கும். அப்போது யோகி என்றால் யோகி. அப்போது யோகியும் எங்கள் மேரி தின் ராத்திக்கு பர்சனல் சுவாசுக்கு. நான் ஒரு யோகி, இரவும் பகலும் இது என்னுடைய பர்சனல் சுவாசம், இது என்னுடைய பர்சனல் சுவாசம். மூச்சு இருந்தால் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், மூச்சு ஓடிட்டு இருக்குதுன்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம், உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். மூச்சு போச்சுன்னா அப்போ இரவும் பகலும் என்னுடைய பர்சனல் சுவாசம் என்னது? யோகா. பாபா சொல்றேன் நான் யோகி. இதுலையும் நம்ம குறைஞ்ச மார்க்கில் இருக்க கூடாது. ஞானத்தில் எவ்வளவு, சேவையில் எவ்வளவு, அதில் கொஞ்சம் எது குறையக்கூடாது? யோகாவினுடைய ஆர்வம் நமக்கு குறையக்கூடாது. பாபா சொல்றேன் நான் யோகி, இரவும் பகலும் என்னுடைய பர்சனல் சுவாசம். எனக்கு மேலே பர்சனல் இன்ட்ரெஸ்ட். யோகாங்கிற சப்ஜெக்ட் என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட். தமிழ் இங்கிலீஷை கணக்கு 100 பாடம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் பர்சனல் பிடிச்ச கணக்கு, அந்த லட்டு சாப்பிட்ற மாதிரி கணக்கு அப்படின்பாங்க சில பேர். சில பேர் தமிழ்னாலே எனக்கு அப்படியே தேனை குடிக்கிற மாதிரிப்பாங்க. அது அவங்களுடைய பர்சனல் சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட். ஒரு ராஜ யோகிக்கு எது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கணும்? யோகா. ஒரு 5 நிமிஷம் கேப் கிடச்சின்னா யோகா. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? யோகாவில் இருக்கு. சாப்பாடு இன்னும் வரலையா? பஸ்ஸில் நிற்கிறீங்களா? யோகாவில் இருக்கு. அப்போ அது காத்துட்டு இருக்கிறதாவே நமக்கு என்ன பண்ணாது? வீட்டில் பெரிய பிரச்சனையா? அப்பவும் என்ன பண்ணுங்க? பெரிய ஃபங்க்ஷனா? அப்பவும் என்ன பண்ணுங்க? நல்ல திட்டுனாங்களா வீட்டில்? அப்பவும் என்ன பண்ணுங்க? ஒரே பாராட்டா என்ன பண்ணுங்க? எனக்கு பர்சனல் சப்ஜெக்ட் என்னது? குடிகாரனை கேளுங்களேன். அவன் குடிக்கிறதுக்கு எத்தனை காரணம் சொல்கிறான்? வீட்டில் நல்லது நடந்தாலும் குடிப்பான், கெட்டது நடந்தாலும் அவனுக்கு இருக்கு. ஒரு விஷயத்த தெளிவாக இருக்கான். என்ன நடந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு அப்படி இருக்குல்ல, என்ன நடந்தாலும் அதை ஒரு காரணமாக வச்சுட்டு என்ன பண்ணுறது?
அதே மாதிரி நமக்கு என்ன நடந்தாலும் நான் என்ன பண்ணணும்? யோகா பண்ணணும். இங்கே என்ன தெரியுமா நடக்குது? நிறைய இடத்துல பாபாட்ட கேட்டேன், தரலை. நான் இன்னும் 2 நாளைக்கு யோகா கிளாஸுக்கு உங்களெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறது? இப்படிலாம் ஒரு கூட்டம் இருக்குது. 2 நாள் ஏன் கிளாஸுக்கு வரல? ஆமாம், பாபாட்ட நான் ஒன்று சொன்னேன், பாபா எனக்கு செஞ்சு தரல. பாபா செஞ்சு தரல. அவர்கிட்ட சண்டை போட்டால் தானே செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் அவரை போய் பார்க்குறதே இல்லை, பரந்தாமத்தில் போயின்னா எப்படி செஞ்சு கொடுப்பேன்? அவரை விடக்கூடாது. பாபா சொல்கிறார், அங்கே குடியேறன் எந்த காரணம் வச்சாலும் பிடிச்சிடறாங்களே. எல்லா நல்லதுக்கும் அவனுக்கு அதுதான் போக்கடம், கெட்டதுக்கும் அதுதான். நமக்கு லாபமும் நஷ்டமும் எனக்கு யார் தான்? யோகா. இன்றைக்கி இன்னும் ஒரு 1/2 hour யோகா. ஏதாவது ஒரு சாக்கை வச்சு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் யோகா பண்ணுங்க. ஏதாவது ஒரு சாக்கை வச்சு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம். இன்றைக்கி இதுக்காக யோகா, இன்றைக்கி இவங்களுக்காக யோகா, இன்றைக்கி ஏதோ ஒன்று. ஆனால் அதுக்காக நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு 100 ரூபா பணம் வர வேண்டி இருக்குது, அதுக்கு ஸ்பெஷலாக யோகா பண்ணுங்களே. ஊட்டி கழிச்சு மொத்தத்தில் அது என்னது? யோகா. இதுக்காக யோகா பண்ண என்ன ஆனாலும் சரி, நான் அதுக்காக என்ன பண்ணணும்? யோகா பண்ணணும். இதுக்காக நான் ஒரு 1/4 மணி நேரம் யோகா பண்ணணும். ஒரு வாரம் நான் இதுக்காக யோகா பண்ண போகிறேன், பண்ணுங்களேன். அப்புறம் அந்த வேலை நடக்கலைன்னு சொல்லுங்கள். ஒரு வாரம். பெரியவங்களாம் 21 நாள் சொல்கிறாங்க. ஒரு 21 நாள் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே சங்கல்பத்தில் யோகா பண்ணுங்க. உங்களுக்கு எது நடக்கலைன்னு அப்புறம் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகா பண்ணால் நம்முடைய தடை நீங்கிடும், வர வேண்டியது வந்து சேர்த்துடும். யோகா பண்ணுங்க. யோகாங்கிறது கையில் மந்திர வித்தை, அது மந்திர கோல். அதை யூஸ் பண்ணுங்க. அப்போ அதை யூஸ் பண்ணாமல் ஓரமாக வச்சுக்கிட்டு பிரச்சனையவே பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனையும் ஒரு நாளும் தீராது. அப்போது அந்த நேரத்தில் யோகா பண்ணால் பிரச்சனையும் முடிஞ்சு போயிட போகுது. அப்போது பாபா சொல்கிறார், நான் யோகி, இது என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். பரந்து கம் கைகி யோகி காயே பியே உட்டே பைட்டே யோகி. நாம் சாப்பிட்டாலும் சரி, குடித்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, அமர்ந்தாலும் சரி, நம்ம யோகத்தில் தான் இருக்கோம். இஸ்கா நாமிகே வெளியுறவத்தில் அப்படி. அப்போ எங்களுக்கெல்லாம் ட்ரீட்டு, இந்த ட்ரீட்டு என்ன நடந்தாலும் ட்ரீட்டுன்னு கேட்குறாங்கல்ல. இப்போ நமக்கு ட்ரீட்டுன்னா எது தான்? யோகா. அவங்க ட்ரீட்டுன்னா ஐஸ்கிரீம் போவாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க, ஏதோ ஒன்று அவன் ட்ரீட்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ட்ரீட்னா என்ன? விருந்துன்னு நினைக்கிறாங்க. நமக்கு ஸ்பெஷல் என்ன தான்? யோகா தான். ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலே யோகா, ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகும் யோகா. நல்லபடியாக நடக்கணுமேனு யோகா பண்ணுங்கள், நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டீங்கன்னு என்ன பண்ணுங்கள்? யோகா பண்ணுங்கள். அப்போ நமக்கு அது பர்சனல். உட்கார்ந்தா, எந்திரிச்சா, சாப்பிட்டா, நடந்தா யோகா. इसका नाम है ही निरंतर योगी. நமக்கு பேரே என்னது? நிரந்தர யோகி. इसका मतलब यह नहीं कि टाइम मिले तो स्वीट साइलेंस का मजा न लेवे, वह भी जरूर लो. அப்போ நேரம் கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு அந்த சைலன்ஸினுடைய மஜாவே நாம் எப்பவும் எடுத்துக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் யோகானா என்ன? சைலன்ஸினுடைய மஜாவை எடுத்துக்கொள்வது. சைலன்ஸுக்கு ஒரு மஜா இருக்குது. சில பேருக்கு லட்டுன்னா அவங்களுக்கு என்னது மஜா, குலோப் ஜாமுன்னா சிலருக்கு மஜா, சந்தோஷம். சில பேருக்கு லீவு விட்டால் மஜா, சில பேருக்கு சொந்தக்காரங்க வந்தால் மஜா, இன்னும் நிறைய பேருக்கு சொந்தக்காரங்க விட்டு போனால் மஜா. ஏதோ மஜா இருக்கு இல்லையா? நமக்கு மஜானா என்னது? மஜானா என்ன? கொண்டாட்டம், குஷி, மகிழ்ச்சி. என்னது? யோகா. பாபா சொல்ற, நமக்கு ஸ்வீட் சைலன்ஸுக்கான அந்த மஜா வேணுங்கிறார். சாப்பாடுனா ஒரு ஸ்வீட் வேண்டாமா? விருந்துன்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஸ்வீட் வைக்கலான்னு, என்ன இதுக்கு பேர் விருந்தா? சாப்பாடுனா ஒரு விருந்துன்னா அது ஒரு ஸ்வீட் வேண்டாமான்ற மாதிரி பாபா சொல்ல ஸ்வீட் சைலன்ஸ் இருக்கும். லைஃப்னா என்ன இருக்கணும்? அதில் ஸ்வீட் சைலன்ஸ் இருக்கும். யோகான்னா அதில் என்ன இருக்கணும்? சும்மா பாபா இப்படி பண்ணிட்டியே இப்படியே சில பேர் ஆடிக்கிட்டே பாபாட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஸ்வீட் சைலன்ஸ்னால் அங்கே கை காலெலாம் ஆடுறது. அங்கே நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் தெரியக்கூடாது. டோட்டலாக மறந்துடும். அந்த ஸ்வீட் சைலன்ஸினுடைய மஜா வேணுன்ற இன்னைக்கு 10 நிமிஷம் அப்படி ஒரு சைலன்ஸ், அவ்வளோ ஒரு ஸ்வீட் சைலன்ஸ், பரந்தாமத்தினுடைய அந்த சைலன்ஸை நான் இன்னைக்கு அவ்வளோ அழகாக பண்ணேன். என்னைக்கு சொல்லணும்ல, அதுக்குத்தானே இந்த ஞானம், அதுக்குத்தானே இந்த பயிற்சி. அப்போ ஸ்வீட் சைலன்ஸினுடைய மஜா. ஸ்வீட்டேடு கொண்டாடுங்கிறாங்கல்ல, ஸ்வீட்டேடு கொண்டாடு. இங்கே பாபா ஸ்வீட்டு சைலன்ஸை கொண்டாடு. இன்னைக்கு நான் எவ்வளோ நேரம் ஸ்வீட் சைலன்ஸை எடுத்தேன் பாபாட்ட இருக்குது.
பாபா நீ அன்பு கடல் அமைதி கடல் ரைட்டு, அதை நான் எடுத்தேனா, அதை அனுபவிச்சேனா, ஸ்வீட் சைலன்ஸினுடைய மஜா எடுத்துக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். டாக்ஸே ஜாதா ஸ்வீட் சைலன்ஸ், பேச்சை விட அதிகம் ஸ்வீட் சைலன்ஸில் இருங்க. பேச்சை விட அதிகம் ஸ்வீட் உங்களால் எவ்வளோ முடியும். பாபா தாதி சொல்லுவாங்க, மௌனவிரதமாகவே இருந்து அடுத்தவங்களை கொள்ளாதீங்க. மௌனவிரதமாகவே இருந்து அடுத்தவங்களை கொள்ளாதீங்க. 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 5 வார்த்தை பேசு. 5 வார்த்தை பேசுகிற இடத்துல 2 வார்த்தை பேசுகிற இடத்துல 1 வார்த்தை பேசுகிற இடத்துல ஜாடையில முடிச்சோம். ஜாடையில முடிக்கிற விஷயத்த கண்ணில் முடிச்சோம். கண்ணில் முடிக்கிறது சங்கல்பத்தில் முடிச்சோம். இது சைலன்ஸ். அதை எடு, இதை எடு, இது சென்றே கிடையாது. அதை எடுங்கிறத நீங்கள் வாயால் சொல்லக்கூடாது. அதை எதாவது சொல்லணும். நீங்கள் கண் அசைக்கிறது 3வது ஆளுக்கு தெரியக்கூடாது. இதுதான் என்னதுன்னா சைலன்ஸினுடைய மஜாவை எடுக்கிறது. பேசி சாதிக்கலாம், அதுக்கு இந்த ஞானம் தேவையே இல்லையே. எப்படி சாதிக்கணும்? பேசாமல் சாதிக்கணும். அப்படின்னா நீங்கள் ஞானி, நீங்கள் யோகி, இத்தனை வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை எடுங்க அப்படி அப்படி ஒரு வார்த்தைங்க இருக்கக்கூடாது. அதை அங்கே வைங்க. அது எல்லாமே சைலன்ஸில் கொண்டு போங்க. முடிஞ்சால் ஜாடையில், இல்லைன்னா சங்கல்பத்தில் கூட என்ன பண்ணிடலாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுவும் ஒரு நாள் என்ன பண்ணாது. நம்ம என்னதான் சொல்லுவோம், சொன்னாலே ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்லாமல் எப்படி கேட்கும்? பண்ண வைக்கணும். நம்மகிட்ட என்ன பவர் வேணும்? சைலன்ஸ் பவர் வேணும். பாபா சொல்ற, நான் 5 வாரம் நீங்கள் மௌனவிரதம் ஒரு நாள் இருக்கிறது பெரிய விஷயம்தான். ஆனால் அதை விட முக்கியம், நான் இன்னைக்கு 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1 வார்த்தை பேசிட்டு வந்துட்டேன். இது அதை விட பேசு. 4 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல எவ்வளோ பிரச்சனை எனக்கு தீர்ந்துடும் தெரியுமா? இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் எதனால பேசியே தான் எல்லா கட்டமும் வீணாகும். எல்லா உறவும் கெட்டு போனது. என் பையன் என் பேச்சையே கேட்கல. ஏன் கேட்கல? நீங்கள் ஓவராக பேசிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் பையன் எப்போ உங்கள் பேச்சை கேட்க மாட்டான்? நீ ஓவராக பேசிட்ட, உன் பேச்சை குறை, ஆட்டோமேட்டிக்காக அம்மா நீ பேச மாட்டியா அவனே கேட்பான். எப்போ? அப்போது நாம் பேசியே எல்லா உண்டாக்கியிருக்கிறோம், எல்லா பிரச்சனையும் உண்டாக்கியிருக்கிறோம். பாபா சொல்கிறார், பேச்சை குறை. ஓம் சாந்தி அப்படின்னா என்னது? ஓம் சாந்தின்னா என்னது? சும்மா அதை சவுண்டாக சொல்கிறது ஓம் சாந்தி சொல்லுங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த சாந்தி என்ன பண்ணுங்க, அனுபவிங்க. சாந்தியை ஓம் சாந்தி என்ன பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. அதை சாந்தி இன்னைக்கு நான் அதை ஒன்றுமே சொல்ல மாட்டேன், ஆனால் அதை செஞ்சவங்க பாபா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. அந்த வேலை அங்கே நடந்துடும். நீங்கள் போகும்போது அவன் 4 வார்த்தை நான் குடும்பமாக கேட்கணும்னு போனீங்கன்னா நீங்கள் 400 வார்த்தை கேட்டாலும் அவன் காதில் என்ன பண்ணாது, உள்ளாது. நீ என்ன வேலையை பார்த்துட்டு போக முடியுமா? நம்ம பேசி கெட்டு போன குடும்பம். இந்த குடும்பம்லாம் எப்படி கெட்டு போன குடும்பம்? பேசி கெட்டு போன குடும்பம். இந்த குடும்பத்தை திருத்துறது எதனால் மட்டும்தான் முடியும்? பேசாமல் கொஞ்சம் ஸ்வீட் சைலன்ஸ். அதுக்காக பேசாமன்னா உரைச்சிக்கிட்டு பேசாமல் இல்லை. இந்த சைலன்ஸ் எப்படிப்பட்ட சைலன்ஸு? ஸ்வீட் சைலன்ஸ். சைலன்ஸ்ன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு பரிச்சை வேணும் இல்லை? பாபா சொல்கிறார், நீங்கள் எப்பெல்லாம் ஒன்றுக்கான ஒரு முடிவில் இருக்கிறீங்களோ அப்போ அதுக்கான ஒரு தடைங்கிறது என்ன பண்ணணும்? ஒரு பரீட்சைங்கிறது வரும். பாபா சொல்கிறார், நீங்கள் எதில் மஜா எடுக்கணும்? ஸ்வீட் சைலன்ஸில் மஜா எடுக்கணும். சைலன்ஸில் மஜா எடுக்கணும். உங்கள் உள்ளம் சைலன்ஸாக இருந்துச்சா அந்த மஜாவை எடுங்க. அந்த மஜாவை உருவாக்குங்க. சைலன்ஸ் மூலமாக அந்த மஜாவை உருவாக்குங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். நிறைய பேசிட்டோம், இப்போ ஸ்வீட் சைலன்ஸில் இருக்க. பாபாவுடைய மகா வாக்கியத்தை நினைவில் வைங்க. கமே அப்பனி மீட்டி ஜவான் ரக்னீகே சுனா நான் சுனா கர்னாகே. நாம் நம்முடைய நாக்கை இனிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாக்கை இனிப்பான்னா என்ன அர்த்தம்? இப்போ பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? ஸ்வீட்டர். இன்னும் 2 வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் யாருக்காவது ஏதாவது சொன்னீங்கன்னா கேட்குறவங்க என்ன சொல்லணும்? இன்னும் 2 வார்த்தை சொல்லுங்களேன். உங்கள் நாக்கை இனிப்பாக வச்சுக்கோங்க. கேட்டும் கேட்காம இருங்க. சில பேர் சில விஷயங்கள் எதனாவது சொல்லிட்டாங்கன்னா அதை என்ன பண்ணிடுங்க, கேட்டும் கேட்காம தேவையில்லாத விஷயத்த காதில் போடுவாங்க. நீங்கள் அதை கேட்டும் கேட்காம இருங்க. கமே லைட் ஹவுஸ் பண்ணாங்க. நாம கலங்கரை விளக்கம் ஆகணும். ஃபர்ஸ்ட் கிரேட் யோகி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கிரேட் யோகி ஆகணும். யோகி இங்கே எல்லாரும் தான். ஆனால் நாம் என்ன கிரேட் எடுக்கணும்? யோகாவில் ஃபர்ஸ்ட் கிரேட் யோகி ஆக வேண்டும்.
इसलिए स्वीट साइलेंस का मजा भी जरूर लेना है. அதற்காக நாம் ஸ்வீட் சைலன்ஸினுடைய மஜாவையும் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானி யோகி உன்கோ கஹா ஜாத்தா है. ஞானி யோகின்னு யாருக்கு சொல்லப்படுது? ஞானி யோகின்னு யாருக்கு சொல்லப்படுது? ஜினுக்கி புத்தி மேகே யாருடைய யாரு திரிகாலதர்சி, ஜோ திரிகாலதர்சிகள், யார் 3 காலத்தை அறிஞ்சவங்களோ அவங்களுக்கு பேர் தான் என்னது? ஞானி யோகி. சரி, திரிகாலதர்சின்னு யாரை சொல்றோம்? 3 காலத்தை உணர்ந்தவன் சொல்லி யார் சொல்றோம்? யாருடைய புத்தியில ஒவ்வொருவருக்குமே சதோ ரஜோ தமோ என்ற 3 பார்த்து அவசியம் உண்டு. எல்லா ஆத்மாவுக்கும் என்ன உண்டு? சதோ ரஜோ தமோ உண்டு. 3 காலம்னா என்ன? எல்லாரும் இளமையெல்லாம் இருப்போம், எல்லாரும் முதுமை அடையும், எல்லாரும் ஒன்றும் முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு. அப்படி யாராவது உண்டா? அவங்களே செத்து அவங்களே நடந்து சுடுகாட்டுக்கு போயிட்டாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. அப்போ எல்லாருக்கும் சதோ உண்டு, ரஜோ உண்டு, எல்லாருக்கும் தமோ உண்டு. எப்படி உடல் அளவில் சதோ ரஜோ தமோன்னு சொல்கிறோம், நல்ல ஆரோக்கியமாக இருந்தது கொஞ்சம் தள்ளண்டு போகிறது, ஒன்றுமே முடியாமல் போகிறது. அதே போல் ஆத்மாவும் முதல்ல நல்ல பண்பு உண்டு, எல்லா ஆத்மாவுக்கும் உண்டு. நீங்கள் உலகத்தில் ரொம்ப மோசமான ஒரு ஆத்மான்னு கை காமிச்சிங்கன்னா அந்த ஆத்மாவும் ஒரு நாள் எப்படி இருந்துச்சு? நல்லவராக இருந்தார். நல்லா ஞாபகம். இந்த பிறவிலேட்டாலும் ஏதோ ஒரு பிறவியில் நல்லவராக இருந்தார். சதோ உண்டு, ரஜோ உண்டு, தமோ உண்டு. இந்த தமோ திரும்பவும் என்னவா மாறும்? சதோவா மாறும். இது திரும்பி என்னதான் பண்ண போகுது? எல்லாருமே இறந்து போய் திருப்பி குழந்தையா தானே பிறக்க போகிறோம். அப்போ இந்த சதோ ரஜோ தமோ எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ், எல்லாருமே இந்த 3 ஸ்டேஜை கடந்து தான் ஆகும். இந்த நேரத்தில் இப்போ இவங்க செய்யலாம், நாளைக்கு இவங்களும் கூட என்ன ஆயிடுவாங்க? நேற்று நான் தமோவா இருந்தேன், நேற்று நான் ரஜோவா இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு இவங்க எப்படி இருக்கிறாங்க? ரஜோன்னா அகங்காரமாக இருக்கிறது, ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது, புரட்சியாக இருக்கிறது, சவுண்டாக இருக்கிறது. தமோ அப்படின்னா ஒன்றுமே முடியாமல் தளர்ந்து போகிறது. சதோன்னா சாத்வீகமாக தெய்வீகமாக இருக்கிறது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த 3 பார்ட்டு உண்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் ஞானி யோகி. அப்போது मुझे किसी की स्थिति से अपनी स्थिति नहीं बिगाड़नी है. முக்கியமான விஷயம், நான் என்னுடைய ஸ்திதியை யாருடைய ஸ்திதியாலும் கெடுத்து கொள்ளக்கூடாது. நான் என்னுடைய ஸ்திதியை யாருடைய ஸ்திதியாலும் என்ன பண்ணிக்க கூடாது? கெடுத்து கொள்ளக்கூடாது. அகர் கிசி கே காரன் மே அப்பனி ஸ்திதி பிகாடி தோ, ஒருவேளை யாரோ ஒருத்தரால என் ஸ்திதியை நான் கெடுத்துக்கிட்டேன். சந்தோஷமா இருந்தேன், ஒரு ஆத்மா வந்துச்சு, என்னை பார்த்து 2 கேள்வி கேட்டுச்சு, உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. அதுக்கு பாபா என்ன சொல்லுவாரு? இல்லை நீங்களே பாபாட்ட போய் சொல்றீங்க, பாபா நல்லா சிரிச்சிட்டு இருந்தேன், அந்த ஆத்மா வந்துச்சு, ஒரு 2 வார்த்தை திட்டுச்சு, எனக்கு அழுக வந்துருச்சு. அதுக்கு பாபா என்ன சொல்லுவாரு? அவங்க துக்கம் கொடுத்தாங்க சார். அப்போ அந்த அளவுக்கு நீ வீக்கா இருக்கிற, அந்த அளவுக்கு டாக்டர் கொரோனா பேஷண்ட் அட்டன் பண்ண போறதா இருந்தால் எப்படி போகணும்? சேஃப்டியா போகணும். அவர் அரைகுறையாக இருந்து அவருக்கும் கொரோனா வந்துடுச்சு, ஒன்றும் வேண்டாம், ஒரு போலீஸ்காரனுடைய பேக்கெட்டில் யாரோ பிக் பேக்கெட் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. போலீஸ்காரன் பேக்கெட்டில் டேட் போட்டு பர்ஸை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன் பாக்கெட்டில் இருந்து ஒரு திருடன் பிக் பேக்கெட் அடிச்சிட்டான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் போய் சொல்கிறார் ஒரு கான்ஸ்டபிள். முதல்ல இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவார் போலீஸ்காரனை பார்த்து? என்ன சார், நானே பர்ஸு தொலைஞ்ச சோகத்தில் இருக்கிறேன், என்னைய பார்த்து நீங்கள் போலீஸான்னு கேட்குறீங்களா? கேட்கணுமா கேட்கக்கூடாது? அவனை பார்த்து நீ உன் பர்ஸையே காப்பாற்ற தெரியல, நான் ஊர்காரன், நீ எப்படி காவல் காக்க போகிறேன்? நீலாம் ஒரு பாபா நமக்கு ஞானம் கொடுக்காது. துக்கத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு துக்கம் நீக்கி என்ன கொடுக்கணும்? அதை விட்டுட்டு நான் அந்த ஆத்மாவால் நான் இப்படி இருக்கேன், இந்த ஆத்மாவால் நான் இப்படி இருக்கேன், நீங்கள் எத்தனை வருஷம் தான் இப்படி புலம்பிட்டு இருக்க போறீங்க? பாபா சொல்றாங்க, ஒருவேளை பிறரால் உங்கள் ஸ்திதியை கெடுத்து கொண்டால் நீங்கள் ஒரு கணக்கை உருவாக்கி கொள்கிறீர்கள். எல்வி காத்தா பந்தாக, நீங்க திட்டுனீங்க, நான் அழுதேன், இப்போ எனக்கு பாவ கணக்கு கூடிச்சா குறைஞ்சிச்சா? கூடுச்சு. நீங்க திட்டுனீங்க, நான் அழுதேன், இப்போ நீங்க திட்டுனா என் பாவம் நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? குறைஞ்சிருக்கும். எப்போ குறையும்? நான் பாபா நினைவில் இருந்தேன், நான் கருணையா உங்களை பார்த்தேன், இரக்கமா பார்த்தேன், சாட்சியா பார்த்தேன், ஆத்மான்னு பார்த்தேன், அப்போ என் பாவம் என்ன பண்ணிடும்? எனக்கு நீங்க திட்டினீங்க, கோவம் வந்துச்சு, அப்பவும் பாவம் கூடுது. நீங்க திட்டினீங்க, நான் அழுதுட்டேன், அப்பவும் என்ன உருவாகுது?
கணக்கை உருவாக்கி கொண்டீர்கள். அவங்க திட்டினாங்க, நீங்கள் அழுதீங்களா? அப்புறம் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திட்டுவீங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறதா? இதுக்கா ஞானம்? இதுக்கா யோகா? பாபா சொல்றார், நீங்கள் பிறரால் உங்கள் ஸ்திதியை கெடுத்து கொண்டால் அங்கே கணக்கை என்ன பண்றீங்க? நீங்க திட்டி அழலாம் இல்லை, ஆனா 4 பேர்த்த புலம்பி இருக்கீங்க. இப்ப கணக்கு உருவாயிருக்குதா குறைஞ்சிருக்குதா? எத்தனை மடங்கு? 4 மடங்கு அதிகமாயிருக்கு. ரூமுக்குள்ள அழுதீங்கன்னா 1 மடங்கு உங்க கணக்கை கூட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இங்க 4 பேர் யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்க, கூப்பிட்டு வச்சு சிஸ்டர் கேட்டிங்களா என் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போல பண்ணிக்கின்னா அதுக்கு வந்த யோகாவும் போயிடும். ஐயோ, நம்ம மாதாஜி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இங்கே டேரக்டாக யார்கிட்ட போய் சொல்லணும்? பாபா அந்த ஆத்மா திட்டுச்சு, நான் டென்ஷன் ஆகிருக்கக்கூடாது, டென்ஷன் ஆகிட்டேன், தப்பு தான், இனிமேல் டென்ஷன் ஆக மாட்டேன், முடிச்சிடணும். சிஸ்டர்கிட்ட சொன்னால் கூட பரவாயில்லை, பக்கத்து வீட்டுக்காரம்மா எதிர்த்து வீட்டுக்காரம்மாட்டெல்லாம் கூப்பிட்டு இதுதானே அது. அப்போ ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் பாபா சொல்றார், நீங்கள் பிறரால் உங்கள் ஸ்திதியை கெடுத்து கொண்டால் உங்கள் கணக்கை நீங்கள் உருவாக்கி கொள்கிறீர்கள். ஏற்கனவே ஏகப்பட்ட கர்ம கணக்கு இருக்கு. இதில் அழுது வேற கர்ம கணக்கை கூட்டணுமா? புலம்பி வேற கர்ம கணக்கு கூட்டணும். இதெல்லாம் புரிஞ்சா நம்ம அழுவோமா? டென்ஷன் ஆகுமா? இது கணக்கு உருவாகுது, நான் கணக்கை உருவாக்க இங்கே வரல, கணக்கை கழிக்க வந்திருக்கிறேன், கணக்கை முடிக்க வந்திருக்கேன். விகர்மா ஜீத் அப்படின்னா என்ன? பாவகர்மதெல்லாம் அழிக்க வந்திருக்கிறேன். இங்கே வந்து நான் திருப்பி எதை உருவாக்கிடக்கூடாது? விகர்மத்தை உருவாக்கிடக்கூடாது. ஞானிக்கு அர்த்த ஹே, ஞானி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கிசிசே அப்பனா காத்தா நான் பனாய், யாரோடையும் நான் கணக்கை உருவாக்கிக்க கூடாது, யாரோடையும் கணக்கை உருவாக்கிக்க கூடாது, கணக்கே இருக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு 10 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா நான் 10 ரூபா நாளைக்கு எப்படியாவது என்ன பண்ணிடணும்? இல்லைன்னா அது கணக்கு. 10 ரூபா வாங்கியிருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலை, கையில் பைசா இல்லை, பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா அந்த 10 ரூபாயை ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். இல்லைன்னா நான் உங்களுக்கு கடனாளி. இந்த கடனை வச்சுக்கிட்டுலாம் நான் சத்தியத்துக்குலாம் என்ன பண்ண முடியாது. ஒரு வேளை போனால் நான் உங்களுக்கு வேலைக்காரனை வேணால் போகலாம். இது ஓகேவா? அப்போ நான் கணக்கை என்ன பண்ணக்கூடாது? உருவாக்கிடக்கூடாது. என்னுடைய அனுபவத்துக்கு நான் சம்பாதிச்சேன், நான் எதை உணர்றேனோ எதை எடுத்துக்கிறேனோ அது என்னுடைய உழைப்பால் இருக்கணும். அடுத்தவங்களுடைய உழைப்பால் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ வாங்க நான் இங்கே ஞானம் கேட்கறது இருக்குன்னா என் கணக்கெல்லாம் முடிக்கிறதுக்கே தவிர புதுசாக கணக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பணத்தால் மட்டும்தான் கணக்குகள் இல்லை, எத்தனையோ வார்த்தையால், சொல்லால், பார்வையால் எல்லாம் கணக்கு என்னவாகுது? உருவாகுது. அப்போ ஞானி என்றால் யாரோடும் தன் கணக்கை உருவாக்கி கொடு. எனக்கும் பாபாவுக்கு தான் கணக்கு. கணக்கு யாருக்கும் எனக்கும் பாபா, வேற யாரோடும் இல்லை. பாபா சொல்றார், அப்பனா விவகாரம் ஐசா ஹோ. தாதி ஒரு புது வார்த்தை சொல்றாங்க. புது வார்த்தையில இல்லை, வேதத்துலலாம் இந்த வார்த்தை இருக்குது, நாம புரிஞ்சிக்கல. தாதி இப்போ ஞாபகப்படுத்துறாங்க. அப்பனா விவகாரம் ஐசா ஹோ, காத்தே பீத்தே நிராகாரி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதுவுமே உண்ணாதவராக இருக்க வேண்டும். சாப்பிடுங்க, குடிங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? சாப்பிட்டுக்கக்கூடாது. இது சம்பந்தமாக நிறைய கதையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதாவது கிருஷ்ணருக்கு உணவு படைக்கப்படுது. இன்னொரு கதை, பெரிய பெரிய கதைலாம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கதை. ஒரு ஆள் நல்லா சாப்பிட்டுட்டார், வயிறு முட்டை, ஒரு யோகின்னு வச்சுக்கோங்களேன், வயிறு முட்டை சாப்பிட்டுட்டார். அவர் வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாளிகள் வராங்க. இவர் சபதம், அதாவது இது சமண மதத்திலையும் இருக்குது, இந்து மதத்திலையும் இருக்குது, கதைகள் தான். ஒரு யோகி நிறைய சாப்பிட்றாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு வருது. அவர் சொல்றார், நான் இதுவரை ஒரு கவலம் கூட சாப்பிடாமல் இருந்தது உண்மை என்றால், இப்போ தான் அந்த அம்மா முன்னால் வயிறு நிறைய என்ன பண்ணியிருக்கிறாரு? சாப்பிட்டுருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இப்போ அவர் சபதம் போடுறார், இதுவரை நான் ஒரு கவலம் கூட சாப்பிடாமல் இருந்தது உண்மை என்றால் இந்த பிரச்சனை தீரட்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சு. அப்போ இவங்க ஷாக்காகி கேட்குறாங்க, இப்போ தானே என் முன்னால் இவ்வளோ சாப்பிட்டீங்க, நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னு எப்படி சத்தியம் போடுறீங்க? சத்தியம் போட்டது பெரிய விஷயம் இல்லை, அது நடந்துடுச்சு. அப்போ இது கிருஷ்ணருடைய கதையிலையும் வருது, சமணருடைய கதையிலையும் வருது. அப்படின்னா என்னன்னா, யோகியா இருக்கிறவங்க சாப்பிட்டும் சாப்பிடாம இருக்கிறாங்க. பாபா நமக்கு சொல்லுவாங்க, பார்த்தும் பாராம இரு, கேட்டும். இதுதானே நம்ம கேட்டிருக்கணும். இப்ப தாதி சொல்றாங்க, சாப்பிட்டும் சாப்பிடாதவரா இருங்க. நான் ஆத்மா தனி. ஆத்மாவுக்கு ஸ்வீட்டு, காரம், புளிப்பு, கசப்புலாம் ஏதாவது தெரியுமா?
அதுக்கு அன்பு, அமைதி, ஆனந்தம், சக்தி, தூய்மை இது மட்டும்தான் தெரியும். நான் சாப்பிடும்போது பாபா நினைவில் இருக்கும்போது நிராகாரின்னா என்ன அர்த்தம்னா, நிராகாரி அப்படின்னா தேகமற்றவர்னு அர்த்தம். ஆகாரம்னா சாப்பாடு. ஆகாரம்னா என்னது? ஆகாரம் எதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்போம்ல. ஆகாரம்னா என்னது? சாப்பாடு. நிராகாரின்னா சாப்பிடாம இருக்கிறாளுன்னு அர்த்தம். நிராகாரின்னா யாரு? நீ சாப்பிடாதேன்னு சொல்லலை தாதி. காத்தே பீத்தே நிராகாரி போனாங்க. சாப்பிட்டாலும் குடிச்சாலும் நீங்க ஆத்மா யாரா இருக்கணும்? நிராகாரி. நிராகாரின்னு ஆகாரமே சாப்பிடாது, நீராகாரம் சொல்லுவோம். நீராகாரம்னா என்னது? தண்ணி மட்டும்தான் ஆகாரமா சாப்பிட்றவங்க. நிராகாரின்னா எந்த ஆகாரமும் எடுத்துக்காதவங்க, அவங்களுக்கு பேர் என்னது? நிராகாரி. பாபா சொல்றார், நீங்க அப்படிப்பட்ட தாதி சொல்றாங்க, காத்தே பீத்தே நிராகாரி, சாப்பிட்டாலும் குடித்தாலும் நிராகாரியா இருக்கு. நான் ஆத்மா, நான் பாபா கூட இருக்கிறேன். இந்த சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறேன். சரீரத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன்? நான் சாப்பிடலை. சரீரத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன்? அதுக்கு சத்து வேணும், போஷாக்கு வேணும், அது கொடுக்குறேன். எனக்கு சாப்பாடு யார் நினைவு தான்? பாபா நினைவு தான் எனக்கு சத்து கொடுக்க போகுது. எனக்கு சுவை எதுதான்? பாபா நினைவு தான் சுவை. இந்த சரீரத்துக்கு சுவையானது என்னுடைய சுவை இல்லை. என்னுடைய சுவை எங்க இருக்குது? பாபாட்ட இருக்கு. அதுக்கு பேர் நிராகாரி. காத்தே பீத்தே நிராகாரி. அப்புறம் சப்கே சாத் ரகனே பால் பிரம்மச்சாரி. எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தாலும் பால பிரம்மச்சாரி. பால பிரம்மச்சாரின்னா வீட்டை விட்டு சின்ன வயசுலேயே வந்து சன்னியாசியமாக ஆகிட்டு போறவங்க. அந்த பாபா சொன்னார், உங்க குடும்பத்துல எல்லாரோட சேர்ந்து இருந்தாலும் யாரா இருக்கணும்? பால பிரம்மச்சாரி. பால பிரம்மச்சாரி. பால பிரம்மச்சாரின்னா பிறப்பில இருந்தே பிரம்மச்சரியத்துல இருக்கிறவங்க. நீங்க குடும்பத்துல இருங்க, ஆனா நீங்க எல்லாரோடையும் சேர்ந்து இருந்தாலும் யாரா இருக்கும்? பால பிரம்மச்சாரின்னா யாரையும் மனசால கூட தீண்டாம இருக்கிற, யாரையும் மனசால கூட தீண்டாமல். அப்போ எல்லோரோடும் இருந்தும் பால பிரம்மச்சாரி. சாப்பிட்டாலும் குடித்தாலும் நாம் பால பிரம்மச்சாரி. ஹமிகே யோகி லோக். நாமெல்லாம் யாரு? யோகி. ஹமே கோன் ஜானி. நம்ம யார் அறிவார்? அவங்க கணக்கில் நம்ம 4 இட்லி சாப்பிட்டுருக்கோம். நமக்கு பரமாறு நாளுக்கு நம்ம எத்தனை இட்லி சாப்பிடுவோம்னு தெரியும், அது அவங்க கணக்கு. ஆனால் என் கணக்கில் நான் பாபா மட்டும்தான் நினச்சிருக்கேன். நான் எதையும் என்ன பண்ணலை? சாப்பிடலை. சரீரத்துக்கு தேவையான இட்லியை நான் என்ன பண்ணேன்? கொடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி சாப்பிட்டது யாரும் கிடையாது, நான் இல்லை. நான் ஆத்மா, நான் பாபா கூட இருக்கிறேன். அப்போ பாபா சொல்றார், நீங்க அப்படிப்பட்ட நம்மை யார் அறிவார்? நாம் யோகி என்பதை. ஹமாரி ஏக் ஏக் கடி டைமண்ட் ஹீரே சமா. நம்முடைய ஒவ்வொரு நொடியும் வைரத்துக்கு சமமான சங்கம் யுகம், வைரத்துக்கு சமமான யுகம். ஆகவே அதிகாலையிலிருந்து இரவு வரை தூங்கும் வரை 18 மணி நேரத்திற்கான சார்ட் பார்க்கணும். நகானா தோனா கானா பீனா கிளாஸ்மி ஆனா, குளிக்கிறது, துவைக்கிறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, வகுப்புக்கு வர்றது, யோகா பண்ணுறது, சேவா பண்ணுறது, ஆஃபீஸ் போகிறது, இது எல்லாவற்றிலும் என்னுடைய சார்ட் எப்படி இருக்கு? சப்பு மேலே சார்ட்டுமே. இது எல்லாம் என்னுடைய சார்ட்டில் இருக்குதா? பாபா நினைவில் இருந்தேன். நான் சாப்பிட்டது, குடித்தது, வீட்டுக்கு வந்தது, சென்டருக்கு போனது, ஆஃபீஸ் போனது, இது எல்லாமே பாபா நினைவில் நடந்துச்சா? இதெல்லாம் என்னுடைய சார்ட்டுக்குள்ளே வருதா? ஏதோ காலையில் 1 hour யோகா, சாயங்காலம் 1 hour யோகா அப்படி கிடையாது. பாபா சொன்னால் இதில் நீங்கள் கவனம் கொடுங்க அப்படின்ட்டார். லௌகீகத்தை அலௌகீகத்தை புரிந்து நடக்க வேண்டும். கோயிலி காண்கிறோம், எந்த வேலை செய்தாலும் சரி, பாபாக்கு சேவாகி, அது பாபாவுடைய சேவா. பாபா ஒரு பாபாக்கு சேவா கே சிவாயே தீசரா குச்சினி பீச்சுமே நாகும். பாபா பாபாவுடைய சேவா. 3வது இடையே எதுவும் இருக்க வேண்டாம். பாபா பாபாவுடைய சேவா. 3வதாக குறுக்கே எதுவும் வேண்டாம். ந மெய் மேரி தேரி சேவா கர்த்தியே, ந தூ தேரி தூ மேரி சேவா கர்த்தா. நான் உங்க சேவையும் பண்ணலை, நீங்க என்னுடைய சேவையும் பண்ணலை. அகர் மே கிசிக்கு பர்சனல் சேவா கர்த்தா தோபி காத்தா பத்தா. நான் ஒருவேளை யாருக்காவது பர்சனலா சேவா பண்ணாலும் அதை கணக்கு உருவாக்கிடும். ஒருவேளை நான் யாருக்காவது பர்சனலாக சேவா பண்ணாலும் அது கணக்கு என்ன பண்ணிடும்? உருவாக்கிடும். நான் செய்கிற சேவா பாபாவுக்கான சேவா. எனக்கு யாராவது சேவா செஞ்சாலும் எனக்கு யார் அந்த சேவையை செஞ்சு கொடுத்தா? பாபா சேவா செஞ்சு, பாபா அந்த சேவையை செஞ்சு கொடுத்துருக்கிறார். அப்போது அகர் மே கிசி, அப்போது நான் தனிப்பட்ட முறையில் யார்கிட்டையும் நான் சேவை வாங்குறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. முஜே தேரா மேரா காத்தா பன்னாகி நகி. நான் பனானாகி நகி. நான் என்னுடைய உன்னுடைய என்ற கணக்கை உருவாக்கவே கூடாது. யோகி என்பதற்கு அர்த்தம் எல்லா கணக்கையும் முடித்திருப்பவர். யோகின்னா என்ன அர்த்தம்? எல்லா கணக்கையும், என்னுடைய எல்லா பிஸ்னஸும் ஒரு பாபாட்ட தான். கொடுக்கறது பாபாட்ட, வாங்குறது பாபாட்ட. நான் யாருக்கும் பர்சனலாக நான் இவங்களுக்கு அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் இல்லை. நான் பாபா நினச்சிட்டு தான் செஞ்சேன். அது பாபா குழந்தைன்னு தான் நான் செஞ்சேன். அப்போ நான் யார்கிட்டையும் கணக்கை உருவாக்காது இருந்தால் நான் யோகின்னு அர்த்தம். நான் யார்கிட்டையும் கணக்கை, என் பிள்ளைங்க நான் இவ்வளோ செஞ்சேன்னா நீங்கள் யோகியே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் செய்யலை. பாபா உங்கள் மூலமாக அவர் பிள்ளைக்கு அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? செஞ்சுக்கிட்டாரு. உங்கள் பிள்ளைங்க உங்கள் தம்பிக்கு நான் இவ்வளோ பண்ணேன், உங்கள் தங்கச்சி இவ்வளோ பண்ணேன், எங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ பண்ணேன், இதெல்லாம் ஒரு யோகியுடைய வார்த்தையே
கிடையாது. நீங்கள் பக்கத்துக்காரங்க என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா? இதெல்லாம் ஒரு யோகியினுடைய வார்த்தையே கிடையாது. நீ யாருமே எதையும் செய்யலை, என்ன செஞ்சாலும் அது உங்கள் புண்ணியம். பாவ நினைவுகளை செஞ்சால் அது உங்களுடைய புண்ணியம். மற்றபடி நான் அவங்களுக்கு செஞ்சேன் இவங்களுக்கு செஞ்சேன் அந்த பர்சனல் கணக்கே உருவாகாமல் இருந்தால் அவருக்கு பேர் என்ன? யோகி அப்படின்றார். அப்போ யோகினா கணக்கில் இருக்கவே கூடாது. அகர்மை அப்பனா சமய வேஸ்ட் தாட்ஸ். ஒருவேளை என்னுடைய நேரத்தை வீண் சங்கல்பத்தில் நான் செலவு பண்ணுறேன், வீணடிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய யோகா கணக்கு சேமிப்பு ஆகாது. ஒருவேளை நான் வீண் விஷயங்களை கேட்கிறேன் என்றால் அந்த கேட்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய நேரத்தை வீணாக்கி விட்டேன். நான் வீணாக பேசுகிறேன் என்றால் என்னுடைய கணக்கு வீண் கணக்காகி விட்டது. பிறகு புண்ணிய கணக்கு அங்கு சேமிப்பு ஆகாது. சங்கம் யுகத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் மிக மிக பெரிய பெரிய கணக்கு விளக்கங்களை உருவாக்கக்கூடியது. எனவே நான் எதை பேச வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்பதில் முழு கவனத்தோடு தேவையற்றதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு எச்சரிக்கை கொண்ட யோகியாக நாம் இருக்க வேண்டும். நல்லது. சாந்தி.